जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांगा महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கருணனம், என் குருநாதர் கருணனம். தொடர்ந்து தொடர்ந்து இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டே. ஓகே, நம்ம வந்து சைத்தன்ய சரிதாம கிளாஸ் ஆரம்பிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்னோட சவுண்டு, அந்த வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? கல்யாண மாதாஜி செக் பண்ணி சொல்லுங்க. கிளியரா இருக்கு பிரபு, சவுண்டும் கிளியரா இருக்கு, உங்களோட விஷனும் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். என் பேர் முதல்ல என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதனால முதல் நாள் நம்ம ஆரம்பிக்கிறதுனால நான் எல்லாருக்கும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என் பேர் வந்து ராதா ஜீவன் தாஸ். ஓகே, நான் தீட்சை எடுத்த பேர் ராதா ஜீவன் தாஸ். நான் 2018 வந்து நான் வந்து என் குரு மகாராஜ் கிட்ட தீட்சை எடுத்தேன். என்னோட குரு மகாராஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபட் தவத்திரு ஸ்ரீபட் சைத்தன்ய சந்திர குரு மகாராஜ். அவர் வந்து ஸ்ரீமத் கௌர் கோவிந்த சுவாமி மகாராஜோட டிசைபிள். என் குரு மகாராஜோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். என் ஒல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கடைகிரின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு ஒரிஷால, அங்கே தான் இருக்கிறாங்க. என் ஒல்சோ நான் வந்து நம்ம இங்கே வந்து கூலிம்ல வந்து நம்ம ஒரு நம்மாட்ட வச்சிருக்கிறோம். கோபால் கிருஷ்ணா பிரச்சார மையம், கோபால் கிருஷ்ணா ப்ரீச்சிங் சென்டர் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ரெகுலராக ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக வந்து பாகவதம் கிளாஸ் வந்து நான் வந்து இஸ்கான் பக்தி மண்டியர் பிஎம் அல்மாவில் வந்து நான் வந்து புதன்கிழமை சாயந்தரம் வந்து 8லேருந்து 9 மணி வரைக்கும் நான் வந்து அங்கே எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ பகவான் கருணையாலும் அப்புறம் சில பக்தர்களுடைய வேண்டுகோள்னாலும் நான் வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து ஆன்லைனில் வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது வந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து 8 to 9 நம்ம வந்து தமிழ் மொழியில் நடத்தலாம் அப்படி சொல்லி நான் வந்து குரு மகாராஜ கருணையுடனும் குருபாத கருணையுடன் நம்ம வந்து இங்கே ஆரம்பிச்சுக்கிறோம். இதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து என்ன, அது சைத்தன்ய சரிதாமிர்தம்னா வந்து அதுக்கு என்ன அர்த்தம், அண்ட் ஆல்சோ வந்து அது ஏன் நம்ம வந்து படிக்கணும், நம்மளுக்கு வந்து அது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குது, நிறைய சோ மச் ஒரு எல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யார் வந்து தொடர்ந்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வந்திருக்கீங்களோ உங்களை அனைவருக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாங்க. ஓகே ஓகே. சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் என்னுடைய கடமை தீஸ் சைத்தன்யா சரிதாமிர்தம். ஓகே, இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 நினைக்கிறேன், 2019 நினைக்கிறேன். இஸ்கான் சென்னையில வந்து இது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இது வந்து வெளியாக்குனாங்க. இன்னொரு இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் அது இருக்கு. அதனால வந்து எல்லாரும் வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து எல்லாரும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 சம்பிரதாயம் இருக்கு. ஓகே, லட்சுமி தேவி மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். சிவபெருமான் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயம். ஓகே, அதுக்கு வந்து நிம்பாக ஆச்சாரியார் வந்து தலைமை எடுத்திருக்கிறாரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாத ராமானுஜாச்சாரியார் இருக்கிறாரு. என்னோட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னது 4 குமாரர்கள் சம்பிரதாயம், சனக குமார சம்பிரதாயம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆச்சாரியர் இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் மூலியமாக ஒரு சம்பிரதாயம் வருது, அதுதான் வந்து நம்மளுடைய ஹரிகிருஷ்ணா சம்பிரதாயம், பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அங்கீகரிக்கப்பட்டது பகவானை அடையிறதுக்கு உண்டான முக்கியமான வந்து ஒரு விஷயம். இந்த 4 சம்பிரதாயத்திலேயே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து கிடைச்ச வந்து பகவான் கிட்ட வந்து கொண்டு வருது. ஈவன் ருத்ர சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, சனக சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, அது பகவானுக்கு தான் வந்து கொண்டு வருது. ஆனா ஸ்ரீமன் சைத்தன்யா மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் யார் முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சைத்தன்யா மகாபிரபு இந்த 4 சம்பிரதாயம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் இருந்தாலும் அவர் வந்து பிரம்ம மற்றும் கௌடிய சம்பிரதாயத்துல வந்து அவர் வந்து அவர் வந்து அதுல வந்து தீட்சை எடுத்து அந்த சம்பிரதாயத்தை வந்து பின்பற்றினார். காரணம் என்னன்னா நம்ம சம்பிரதாயம் பிரம்ம மத்வாச்சாரிய மூலியமா வந்தாலும் சரி, நடுவுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியர் வந்து நம்ம சம்பிரதாயத்தை வராரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாத மாதவேந்திர பூரி. ஓகே, வந்து இந்த கிளாஸுக்கு வந்து முக்கியமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம ஹரிகிருஷ்ண சம்பிரதாயத்துல வந்து தீட்சை எடுத்த பக்தர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஹரிகிருஷ்ணா என்னது சைத்தன்ய மகாபிரபு என்னன்னு தெரியும். அப்படி வராதவங்களுக்கும் சரி, இல்ல புதுசா இப்ப இனிஷியேஷன் எடுத்திருக்கிறங்க, இல்லைன்னா வந்து நான் இப்பதான் வந்து ஒரு வருஷம் வந்து இருக்கேன், இப்பதான் வந்து நான் 6 மாசம் வந்திருக்கேன், இல்ல நான் புதுசா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா வந்து எடுத்தோன்னு நம்ம வந்து ஓவர் டோஸ்ல நம்ம போயிட முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மகாபிரபு யாரு, அவர் ஏன் நம்ம சம்பிரதாயத்துல வந்து தீட்சை எடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய சரிதாமதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வராரு. நிறைய இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏச்ச சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அதாவது வந்து கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுயம் பகவான். கிருஷ்ணர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஜெயதேவ கோஸ்வாமின்னு சொல்ற ஆச்சாரியர் இருக்காரு, பக்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பாடல் படிக்கிறார், தசாவ சோத்திரன்னு. நீங்க பாத்தீங்கன்னா கேசவ திருதா மீன சரீரா ஜெய ஜெகதீச ஹரி, கேசவ திருதா அல்லது கூர்ம சரீரா ஜெய ஜெகதீச ஹரி, கேசவ திருதா நரஹரி ரூபா, கேசவ திருதா வராக ரூபா, இந்த மாதிரி வந்து ஒரு அவதாரம் பாருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கேசவா மீன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் த கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அவதாரங்களுக்கும் வந்து மூல காரணம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் மூல காரணம். அதான் வந்து ஏச்ச சாம்ச அம்சம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான அம்சங்கள் வருது. கலாஹம்சம் அந்த அம்சங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணஸ்டு பகவான் சிவம், கிருஷ்ணர் கிட்டேன்னு தான் வந்து எல்லா அவதாரம் வருது. இவன் வந்து நம்ம வந்து பகவான் விஷ்ணுவும் சரி, ராமரும் சரி, நரசிங்க சரி, இவங்க எல்லாருமே கடவுள் தான், முழு கடவுள் தான். அவங்க எல்லாமே பகவான் தான். அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய வகையான ஃபெஸ்டிவல் எல்லாம் செய்வோம். ஆனா இருந்தாலும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். இது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வரக்கூடிய இப்ப வராக, நரசிங்க, வாமன, கூர்ம இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவதாரங்கள். ஆனா பகவான் சைத்தன்ய மகாபுரு, ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து அவதாரம் கிடையாது. அதாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதாவது விஜயேந்திர நந்தன செய் சச்சி சுத்துல ஒயிலே செய் பலராம ஒயிலே நித்தாய். விஜயேந்திர நந்தனா வந்து பாத்தீங்கன்னா விரஜா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாரு வந்து நாயகன் சொல்லுவாங்க, யாரு வந்து ஹீரோவா இருந்தாங்களோ, யாருன்னா பிருந்தாவனத்து நாயகன் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவர் தான் வந்து சச்சி சுத்துல ஒயிலேசை சச்சி மாதாவோட மகனா வராரு. சச்சி மாதானா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னா சைத்தன்ய மகாபுரோட அம்மா. அப்ப வந்து சாட்சாத் முழு கடவுள் கிருஷ்ணர் தான் இங்க வந்து மகாபுருவாக வராரு கலியுகத்துல. கிருஷ்ணர் வந்து சத்யா திரேதா துவாபர யுகத்துல, கிருஷ்ணர் துவாபர யுகத்துல வந்தாலும் சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல வராரு. ஓகே, அப்ப சைத்தன்ய மகாபுரு வந்து கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபுரு வராரு. தென் பலராம ஹொயிலே நித்தாய், பலராமர் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த புருவா வராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படியே வந்து கிருஷ்ணரா வராரு. பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் சைத்தன்ய மகாபுரு கிடையாது. கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபுரு வராரு தவிர கிருஷ்ணரோட அவதாரம் சைத்தன்ய மகாபுரு கிடையாது. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது இஸ் த ஃபண்டமெண்டல் நாலேஜ். இது அடிப்படையான ஞானம். இது சைத்தன்ய சரிதாமத்துக்குள்ள போறோம்னா ஏன் வந்து ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அவதாரம், பகவான் நிறைய அவதாரங்கள் இருக்காங்க. இப்ப கூர்ம புராணம், வராக புராணம், நரசிங்க புராணம், இதெல்லாத்தையும் வந்து ஒரு அடிப்படையா வச்சு பாகவதம் முடிஞ்ச இந்த படிங்க சொல்லிக்கலாம். ஆனா ஏன் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தை வந்து ஏன் வந்து வச்சிருக்காங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் த பகவான் இம்செல்ஃப், கிருஷ்ணா இம்செல்ஃப். நீங்க வந்து பாருங்க, இப்ப வந்து ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அப்பா வந்து வெளியே வேலையை போறாருன்னா அங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் போடுவாரு. அதே யூனிஃபார்ம் வந்து போட்டுக்கிட்டு அவர் வெளியே போகும்போது அவர் வந்து அந்த பொசிஷன்ல அந்த வேலையில அவர் இருப்பாரு. ஆனா அதே இப்ப வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ட்ரெஸ் போட்டுப்பாரு, லுங்கி கட்டிருப்பாரு, நார்மலா இருப்பாரு. அப்ப அப்பா வந்து மாறுது இல்ல, அவர் ட்ரெஸ் தான் மாறுது. அதே போல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாட்சாத் முழுமுத கடவுள். அவர் அப்படியே வந்து மகாபுருவா வராரு. அவர் வந்து என்ன சொல்றது, கலர் மட்டும் தான் மாத்துறாரு. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாம வர்ணம், கருப்பு கலரு. என் பகவான் சைத்தன்ய மகாபுரு பாத்தீங்கன்னா பீத்தவர்ணம், கோல்டன் கலர், மோல்டன் கோல்டன் சொல்லுவாங்க. அப்ப அந்த கலர் வராரு. அதனால வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது, என்னதுன்னா கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்க உப்பாங்க அஸ்தரம் யக்ஞ சங்கீர்த்தன பிராயி யஜந்தி சுமேதஷா. அதாவது வந்து கிருஷ்ண வர்ணம்,
கிருஷ்ணவர்ணனா கருப்பு கலரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாமவர்ணம். கிருஷ்ணவர்ணம் துய்சா கிருஷ்ண, துய்சானா வந்து மாத்தி வராரு, கோல்டன் கலர்ல வராரு அப்படின்னு சொல்லி கூட அர்த்தம். ஓகே, அப்ப வந்து கிருஷ்ணவர்ணம் துய்சா கிருஷ்ணம். அப்ப அவர் வந்து வேற கலர்ல கோல்டன் கலர்ல மாறி வராரு. எப்படி வராரு? சா அங்க உப்பா அங்க அஸ்தரம். அவர் வந்து சகாக்களோட அவர் டீமோட வராரு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? யக்ஞ சங்கீர்த்தன பிராயை, என்ன பண்ண போறாரு? சங்கீர்த்தன யஜ்யத்தை வந்து இங்க இருந்து பரவ போறாரு. எஜந்தி சுமேரஷா. அப்ப வந்து எல்லாரும் வந்து அதுல வந்து பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்ப மற்ற அவதாரங்களும் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மகாபிரபுக்கும் என்ன வேறுபாடுனா, மற்ற வரக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு வந்து நாட் அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாக்ஷாத் முழுமுதல் கடவுள். நான் ஏன் இது ரொம்ப நேரம் சொல்றேன்னா இதை முதல் புரியணும். ஓகே, அப்ப சைத்தன்யா மகாபிரபுவை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில வகையான புஸ்தகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைத்தன்ய பாகவதம். சைத்தன்ய பாகவதம் சொல்ல, இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய புஸ்தகம். சைத்தன்ய பாகவதம் நம்பர் 1. அதை வந்து எழுதும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ விருந்தாவன் தாஸ் தாக்கூர். ஓகேவா? அதாவது வந்து யாரு வந்து பாகவதத்தை எழுதினாரோ, பாகவத் வந்து எழுதுறது வந்து யாருன்னா ஸ்ரீலா வியாசதேவர். அதே வியாசதேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா மகாபிரபு காலத்துல விருந்தாவன் தாஸ் தாக்கூரா வந்திருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கவிகர்ண பூர்ண சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் வந்து மகாபிரபுவோட மெர்சி அவருக்கு கிடைச்சதுனால அவர் வந்து யாரெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில யாரா வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லலிதா விசாகா இருக்கிறாங்க. கிருஷ்ண பக்கத்துல அஷ்டகர சகிகள மெயினா வந்து லலிதா விசாகா இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. இப்ப லலிதா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு லீலையில தாமோதர கோஸ்வாமியா வராங்க. என் விசாகா வந்து பாத்துட்டீங்கன்னா அவர்தான் ஸ்ரீ ராமானந்த ராயா வராரு. இப்ப இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணு வராங்க. அப்ப இந்த விருந்தாவன் தாஸ் தாக்கூர் யாருன்னா சாட்சாத் வியாசதேவர் தான் விருந்தாவனம் வந்திருக்கிறாரு. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்திருக்கிறாரு. அப்ப வியாசதேவர் பாகவத்தை எழுதினாரு. அப்ப இங்க வந்து கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு காலகட்டத்துல அவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தை வந்து எழுதுறாரு. அது எழுதுனது ஸ்ரீ விருந்தாவன் தாஸ் தாக்கூர். அது முதல் புஸ்தகம். அதே போல சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி அடுத்து சொல்லக்கூடிய புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மங்களா, இல்லைன்னா சைத்தன்ய மங்கள் சொல்லுவாங்க. அதை வந்து எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா அது தொகுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோச்சன தாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் வந்து செஞ்சிருக்கிறாங்க, அவர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதா மகாகாவியா சொல்லுவாங்க, இல்லைன்னா சைத்தன்ய சரிதான்னு சொல்லுவாங்க. அதை வந்து தொகுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ முராரி குப்தா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்லப்படுறது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சந்திர அமிர்தா, 4வது 1 2 3 4 4வது சைத்தன்ய சந்திர அமிர்தா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பிரபோனந்தா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் வந்து எழுதிக்கிறாங்க. தென் இவங்கெல்லாம் வந்து முன்னுக்கெல்லாம் முடிச்ச பிறகு கடைசியாக எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் வந்து சாரத்தை வந்து ஜூஸா புரிஞ்சு கடைசியா ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் வந்து கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய சரிதா அமிர்தா. இதுதான் வந்து சைத்தன்ய சரிதா அமிர்தா. ஹரி கிருஷ்ணா, சவுண்டா இருக்கு. ஹரி கிருஷ்ணா. ஓகே ஓகே, இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய சரிதா இஸ் த லாஸ்ட் கம்பைல்டு பை ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இதான் சைத்தன்ய சரிதாமிர்தா. ஓகே, அப்ப இந்த சைத்தன்ய சரிதாமிர்தா எழுத வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புதுசா வந்து அது வந்து அவர் வந்து எதுவுமே வந்து அவர் வந்து எழுத கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவங்க எழுதின விஷயங்களை வந்து திருப்பியும் வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி செஞ்சிருக்கிறாரு. ஓகேவா? சைத்தன்ய அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 பாகமாக பிரியுது. ஒண்ணு வந்து என்னதுன்னா ஆதி லீலா சொல்லுவாங்க, நம்பர் 1 ஆதி லீலா. ஓகே, 2வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மத்திய லீலா சொல்லுவாங்க, மிடில் 1. ஆதினா வந்து ஸ்டார்டிங், மத்தியனா வந்து பாத்தீங்கன்னா நடுவுல உள்ளது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்தி லீலா, 3வது வந்து பாத்தீங்கன்னா அந்தி லீலா. அப்ப அந்தி லீலா வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்தினா வந்து அந்தி சாயுது, சாயந்திரம் அந்தி அப்படி சொல்லுவாங்க தமிழ்ல நார்மலா. அதனால அந்தினா வந்து கடைசியா உள்ளது. ஓகே, அப்ப இந்த 3 வகையாக வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் பிரிக்கப்படுது. அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தா அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். சைத்தன்யனா வந்து நிறைய பேருக்கு வந்து சைத்தன்யனா வச்சு பகவான், ஆனா அதுக்கு ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்கணும். இப்ப வந்து பத்மநாபா, பத்மநாபனா என்னது? ஒரு தாமரப்பூ, பத்மனா தாமரம்.
வனமாலி கதி சாங்கி சங்கு சக்கர கதஞ்சகி ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு வாசுதேவ் பிரஜேதகா. அதாவது பாத்தீங்கன்னா வனமாலினா அவர் கழுத்துக்கு போட்ட மாலை இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா வந்து என்ன அர்த்தம்னா பியோர் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்லி கூட அப்படி சொல்ற அர்த்தம். அதாவது வந்து தூய்மையான உணர்வு, பியோர் கான்சியஸ்னஸ், அதுக்குதான் வந்து பாத்துட்டீங்கன்னா சைத்தன்யா சொல்லக்கூட அர்த்தம். அப்ப அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வகைப்படும். உணர்வு வந்து மொத்தம் 5 வகைப்படும். அதுல வந்து என்னதுன்னா யாருச்சுக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க திருப்பி கேட்கலாம், நான் வந்து திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஓகேவா? சைத்தன்யா வந்து முதல் என்னதுன்னா சைத்தன்யனா பியோர் கான்சியஸ்னஸ். சைத்தன்யா வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான உணர்வு சொல்லி அர்த்தம். அப்ப சைத்தன்யா உணர்வு, அந்த உணர்வு வந்து மொத்தம் 5 டைப் இருக்கு, 5 வகை உணர்வு இருக்கு. நம்பர் 1 அவர்த்த சேத்தனா. நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா அவர்த்த சேத்தனா. அவர்த்த சேத்தனா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சங்குச்சித சேத்தனா. சேத்தனா என்ன ஆகுதுன்னா கான்சியஸ்னஸ் சொல்லி அர்த்தம். ரெண்டாவது சங்குச்சித சேத்தனா. மூணாவது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா முகுலித்த சேத்தனா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முகுலித்த சேத்தனா. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா விகசித சேத்தனா. யாரெல்லாம் கிளாஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து கையில நோட்ஸ் வச்சுக்கோங்க. கடைசியா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்றது டிஸ்கஸ் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா வந்து சாதாரணமா சொல்றது கிடையாது. நம்ம ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி யார் என்னன்னு சொல்லிக்காங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேவா? நாலாவது விகசித சேத்தனா. அஞ்சாவது பூர்ண விகசித சேத்தனா. பூர்ண விகசித சேத்தனா. இப்ப முதல் அவர்த்த சேத்தனா. அவர்த்த சேத்தனா பாத்தீங்கன்னா கவர் கான்சியஸ்னஸ். அதாவது உணர்வு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த உணர்வு வந்து மூடப்பட்டிருக்கும். அதான் கவர் கான்சியஸ்னஸ். ஓகேவா? அது உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு, இந்த மண்ணு, இது எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு, ஆனா அது உணர்வு மூடப்பட்டிருக்கு. ஓகேவா? சங்குச்சித சேத்தனா. சங்குச்சித சேத்தனா உணர்வு வந்து இப்ப என்னன்னா கொஞ்சம் முதல் வந்து அரபு ஃபுல்லா மூடிடுச்சு. இப்ப சங்குச்சித சேத்தனா நம்பர் 2 வந்து என்னதுன்னா அந்த உணர்வு வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கின நிலையில இருக்கு. ஷங்கன் சொல்லுவாங்க. ஷங்கன் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் சுருங்கின நிலையில இருக்கு. அது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த செடி கொடிகள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு செடியில போய் சூட்டான எடுத்து ஊத்துனீங்கன்னா அந்த செடி என்ன ஆகும்? அது வந்து அதோட உணர்வை காமிக்கும். அது வந்து வாடி போயிடும், செத்து போயிடும். நீங்க அதே சூட்டான எடுத்து நீங்க கல்லு ஊத்துனீங்கன்னா அது என்ன ஆகும்னு தெரியாது. அப்ப உணர்வு வந்து அது டிஃபரன்ஷியேட் படுது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முக்குளித்த சேத்தனா. இங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியில இருந்தா நம்ம ஹியூமன் பீனோட கான்சியஸ்னஸ் ஆரம்பிக்குது. அப்ப நம்மளோட முதல் உணர்வு வந்து பாத்தீங்கன்னா முக்குளித்த சேத்தனா. அதாவது நம்மளோட உணர்வு வந்து பாத்தீங்கன்னா மொட்டு இருக்குல்ல, பெட்டிங் சொல்லுவாங்க, பெட்டிங் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூவோட மொட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து உணர்வு இருக்கும், ஆனா மூடின அளவுல இருக்கும். அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூடின அளவுல இருக்கும். ஏன்டாடா பிறந்தோம், எங்கடா இருக்கிறோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்கு இது பண்றோம், போகுது அது போகுது, அந்த மாதிரி நம்ம உணர்வுல இருப்போம். ஆனா எதுக்கு பண்றோம் எது பண்றோம் தெரியாம அப்படியே இருப்போம். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்குளிச்ச சேத்தனை. அப்ப அடுத்த கட்ட 4வது வந்து பாத்தீங்கன்னா விக்கச்சித சேத்தனை. விக்கச்சிதனை பாத்தீங்கன்னா அந்த உணர்வு கொஞ்சம் மலருது. இந்த மலரு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து பக்தி பாதிக்குள்ள வருது. நம்ம இந்த உடம்பு இல்ல, நீங்க இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்க, இது நல்லது, இது கெட்டது, இதெல்லாம் வந்து செய்யணும், செய்யக்கூடாது. ஓ அப்படியாங்க, இதெல்லாம் அப்போ வந்து உணர்வு கிடைக்குது பாருங்க. அப்போ நம்மளுக்கு ஓ இது நல்லதா, இது கெட்டதா, ஓ கிருஷ்ண பக்தியா, ஓ இவங்க யாரு, தேவர்கள் யாரு, பகவான் யாரு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து விக்கச்சித சேத்தனா. அதாவது அந்த மொட்டு வந்து கொஞ்சம் மலர்ந்து ஆரம்பிக்குது. அது அந்த நிலையில நம்ம இருக்கிறோம். அடுத்து 5வது பாத்தீங்கன்னா பூர்ண விக்கச்சித சேத்தனா. பூர்ண மீன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பூ எப்படி மலர்ந்து இருக்குமோ அது பூர்ண விக்கச்சித சேத்தனா. அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளஸ்மிங் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான கிருஷ்ண உணர்வு. அப்ப இந்த பூர்ண விக்கச்சித சேத்தனா தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா அப்படி சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பியோர் கான்சியஸ்னஸ், அதாவது வந்து முழுமையான தூய்மையான உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. சும்மா எடுத்தோன்னே ஸ்லோகத்துக்குள்ள போயிட முடியாது. அவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சரியம் அவர் வச்சிருக்கிறாங்க. சைத்தன்யா சரித்தானா வந்து என்ன அர்த்தம்னா சரித்தானா வந்து பாஸ்ட் டைம் ஸ்டாரி, இல்லைன்னா வந்து அவங்களுடைய என்ன சொல்றது ஸ்டாரி என்ன சொல்லுவாங்க, இல்ல பாஸ்ட் டைம் என்ன சொல்லுவாங்க பிரபு, சரித்திரம், வாழ்க்கை வரலாறு, அது மாதிரி சொல்லலாம். சைத்தன்யா சரிதா. அமிர்தானா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அமிர்தம், அவ்வளவுதான், நெக்டார். அதாவது வந்து ஏன் சைத்தன்ய சரிதான்னு வச்சுக்கலாம்.
சைத்தன்ய சரித அமிர்தானா பகவானோட கதை வந்து எப்ப எப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ எப்பொழுதுமே வந்து அது வந்து தித்திப்பா இருக்கும், அதுவும் ஸ்வீட்டா இருக்கும். இல்லையா பிரபு, நான் வந்து அண்ணாடிக்கும் கேட்கறேன் எனக்கு ஒண்ணும் தித்திப்பா இல்ல, எனக்கு ஒண்ணுமே ஸ்வீட்டா இல்ல, நான் வந்து எப்படி கேட்டாலும் தூக்கம் வந்துடுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச காமால ஜாண்டி சொல்லுவாங்க. மஞ்ச காமால வந்து அது பிடிச்சிச்சுன்னா உடம்பு ஃபுல்லா மஞ்சள் ஆயிரும், இனிப்பு டேஸ்ட் தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன மருந்துன்னா கல்கண்டு இருக்குல்ல, அந்த அந்த இது இருக்குல்ல, சுகர் கேன் சொல்லுவாங்க. இந்த சுகர் கேன் அதாவது அந்த அந்த கல்கண்டு தான் வந்து அவங்க மருந்து. கல்கண்டு சாப்பிடும் போது அவங்களுக்கு கசக்கும். ஆனா கல்கண்டோட இது பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்வீட்டு. அப்ப அதுவும் கசக்கும். ஆனா ஸ்லோலி ஸ்லோலி சாப்பிட 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 சாப்பிடதான் அந்த மஞ்ச காமால போகும். அதே போலதான் சுருங்குதாம் சுவா கதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். அதாவது வந்து பகவான் கதைகளை கேட்கதான் வந்து உள்ளுக்குள்ள அழுக்க விளையாடும். அதனாலதான் வந்து அந்த உள்ளுக்குள்ள கதை, பகவான் கதை போகுதுல, அதுதான் வந்து அமிர்தம். அந்த அமிர்தம் உள்ள போனாதான் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்குள்ள இருக்க எல்லா வகையான அழுக்கையும் வெளியாக்கும். அது அமிர்தமா இல்லைன்னா அது உள்ளுக்குள்ள போனா எந்த வகையான இது வெளியாக்காது. நீங்க ஒரு சினிமா படம் எடுத்துக்கோங்க, அந்த சினிமா படம் எவ்வளவுதான் வந்து 2.5 மணி நேரம் எப்படிதான் வந்து அவங்க பயங்கரமா ஆக்டிங் பண்ணியிருந்தாலும் என்னென்ன பண்ணியிருந்தாலும் அந்த படத்தை வந்து ஒரே நாளைக்கு நீங்க எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும்? உங்களுக்கு சலிச்சு போயிடும். அண்ட் சேம் டைம் பகவான் கதைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் நீங்க போட்டு போட்டு நீங்க இது பண்ணாலும் பகவான் கதையை வந்து சலிக்காது. தட்ஸ் கால் இதுக்கு. அதனாலதான் அது வந்து அமிர்தம் அப்படி சொல்லி அர்த்தம். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த கட்டம். ஓகே, இப்ப அடுத்த கட்டம் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம போவோம். இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ வெரி ஹை கிளாஸ் எஜுகேஷன். இது வந்து ரொம்ப உயர்தரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஸ்திரம், ஒரு படிப்பு. ஓகே, நம்ம மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 புஸ்தகம், முக்கியமான புஸ்தகம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில எவ்வளவு சாஸ்திரங்கள் இருந்தாலும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா 3 புஸ்தகம், அடிப்படையான 3 புஸ்தகம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவத்கீதா. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம். நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா சரிதாமிர்தா. இந்த 3 புக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான நம்ம புஸ்தகம். நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 3 புக்கு நமக்கு என்ன கொடுக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, பகவத்கீதை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்பந்த ஞானம் கொடுக்குது. சம்பந்தம்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து யாரு, கடவுள் வந்து யாரு, எனக்கும் கடவுளுக்கும் வந்து என்ன உறவு, எதுக்காக நான் வந்து இங்க இருக்கிறேன், ஏன் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் துன்பம் வருது, எனக்கு ஏன் வந்து கெட்டது நடக்குது, மத்தவனுக்கு ஏன் வந்து நல்லது நடக்குது, அவன் கெட்டது செய்யறானே அவன் நல்லது நடக்குது, அவன் நல்லது செய்யறான் ஏன் எனக்கு வந்து கெட்டது நடக்குது, அங்க ஏன் ஒருத்தர் சாவுறாங்க, ஏன் எல்லாம் கூட்டமா சாவுறாங்க, ஏன் வந்து மறுபிரிவு இருக்கா இல்லையா, இல்ல வந்து செத்த பிறகு வாழ்க்கை அப்படி போயிருச்சா, ஆத்மா எங்கேருந்து வருது, அப்புறம் வந்து இந்த ஆத்மா இறந்த பிறகு எங்க போக போகுது, இந்த பாடி வந்து இந்த உடம்பு வந்து தற்காலிகமா இல்ல வந்து நித்தியமானதா, இந்த உடம்பு எப்படி நமக்கு கிடைக்குது, இந்த மாதிரி எல்லா வகையான சம்பந்தத்தையும் கொடுக்கக்கூடியது ஸ்ரீமத் பகவத்கீதா. எதனால இது வந்து சம்பந்த ஞான சாஸ்திரம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. தென் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 3 வகையான விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து அதுல சம்பந்த ஞானமும் இருக்கு, என் அபிதய ஞானமும் இருக்கு, என் பிரயோஜன ஞானமும் இருக்கு. சம்பந்தனா வந்து சம்பந்தப்படுத்துது நம்மளை வந்து பகவானோட வாழ்க்கையோட நம்ம வந்து பகவானோட ஜீவாத்மக்கள் சொல்லி சம்பந்தப்படுத்துது. அபிதயனா வந்து என்ன அர்த்தம்னா அபிதயா சம்பந்தா அபிதயா. அபிதயனா என்ன அர்த்தம்னா இப்ப சம்பந்தம் பட்டாச்சு, இப்ப நானு ஒரு ஜீவாத்மா, பகவான் வந்து பரமாத்மா. ஓகே, இப்ப சம்பந்தம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நானே பகவான் இருக்கிறாரு, இப்ப நாங்க ரெண்டு இப்ப இதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டம் வந்து என்ன பண்ணணும், யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் பதில் சொல்லலாம் கூட சொல்லலாம். இப்ப பகவான் இருக்கிறாரு, பரமாத்மா, நான் வந்து ஜீவாத்மா. ஓகே, இப்ப சம்பந்தம் தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் வந்து அபிதயா. இப்ப என்ன பண்ணணும், அடுத்து என்ன தேவை, யாராச்சும் சொல்றா கூட சொல்ல, ட்ரை பண்ணலாம். எனிஒன், வாட் இஸ் அபிதயா? நெக்ஸ்ட் என்னது, ஆஃப்டர் யூ கெட் நோ என்னது சம்பந்தா, தென் அடுத்து என்னது, அது ட்ரை பண்றீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க கிளாஸ்ல. எனிஒன்? கனெக்ட் பண்றது. ஹரே கிருஷ்ணா மதி வழங்கல, திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கனெக்ட் பண்றது. How to connect? ஓ சாரி, எனக்கு கொஞ்சம் How to line கொஞ்சம் surf in. சொல்லுங்க மதிஜி.
சரி, எனக்கு வந்து கொஞ்சம் ஹரே லைன் கிருஷ்ணா போடுவோம் பிரபு. நினைக்கிறேன். அதே சொல்லுங்க குருஜி. டு கனெக்ட் டு காட். கனெக்ட் டு காட். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. அது வந்து சம்பந்தா. சரி, நானே சொல்லி, ஏன்னா உங்க கல்யாணம் இங்க வந்து கொஞ்சம் லைன் இதா இருக்கு. பட் நான் பேசுறது ஒழுங்கா கிளியரா இருக்கா? நான் பேச கிளியரா இருக்கா? ஹரே கிளியரா கிருஷ்ணா. இருக்கு பிரபு. கிளியர் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தா வந்து கனெக்ட் பண்றது, ஏன்னா அபிதயனா வந்து இப்ப கனெக்ட் பண்ணிச்சு. அடுத்து இப்ப என்ன பண்றது, என்ன ப்ராசஸ் வந்து என்னது, அதோட அதோட செயல்பாடு என்னது? அபிதயா வந்து என்னன்னா பக்தி. அதுதான் வந்து அபிதயா. அபிதயனா வந்து பாத்தீங்கன்னா பக்தி. நம்ம வந்து எப்படி வந்து இப்ப வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ்? பக்தி. அதான் வந்து அபிதயா. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம். பிரயோஜனம்னா இப்ப அந்த பக்தி செய்யறோம், அது ரிசல்ட் வந்து என்னது, அதான் பிரயோஜனம். பிரயோஜனம் தமிழ்ல என்ன பிரோஜனம் கேட்பாங்களா? என்ன என்ன உனக்கு செஞ்ச, உனக்கெல்லாம் வேலை செஞ்ச உனக்கு என்ன, எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. பிரயோஜனா பிரயோஜனா சமஸ்கிருதத்துல. நீங்க நீங்க தமிழ் மொழி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சமஸ்கிருதம் ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அது ரெண்டும் வந்து சிமிலரா, நிறைய வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்கும். அப்ப பிரயோஜனம் வந்துன்னா என்ன, அது ரிசல்ட். அப்ப சம்பந்தா கனெக்ட் பண்ணியாச்சு. அபிதயா வந்து பாத்தீங்கன்னா பக்தி, அதான் ப்ராசஸ். ஏன்னா அந்த பக்தி செஞ்சா அடுத்த கட்ட மூணாவது என்ன கிடைக்கும், பிரயோஜனம். ஒருத்த பிரயோஜனம். பிரயோஜனம் தான் வந்து என்னதுன்னா பிரேம பக்தி, அதாவது லவ் ஆஃப் காட். கிருஷ்ணோட பிரேமை, கிருஷ்ணோட அன்பு, லவ் ஆஃப் காட், அது நம்மளுக்கு கிடைக்கும். அதான் பிரயோஜனம். அப்ப சம்பந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் கனெக்ட் பண்றது. அபிதயானா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பக்தி. அண்ட் பிரயோஜனா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமை. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிவ பாகவதம் இருக்கு. சிவ பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்த ஞானமும் கொடுக்குது, அபிதயாவும் கொடுக்குது, அண்ட் பிரயோஜனத்தையும் கொடுக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவ பாகவதம் புராணம் அமலம் வைஷ்ணவான பிரியம். வைஷ்ணவம் ரொம்ப பிடிச்சமான புஸ்தகம் சிவ பாகவத புராணம். என் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சம்பந்தா அபிதய கிடையாது. அதுல முழுக்க முழுக்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரயோஜனம், அதாவது கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண பிரேமை தான் சைத்தன்ய சரிதாமத்துல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாகவத புராணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்ததோ அதை விட பல மடங்கு உயர்ந்தது சைத்தன்ய சரிதாமர் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகவத புராணம், இந்த மூணு புஸ்தகத்துக்கு வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மேல போட்டிருக்காங்க. என்னதுன்னா பகவத்கீதா வந்து பாத்துக்கிறீங்கன்னா அது வந்து ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளம். அதாவது ஃபவுண்டேஷனா வந்து பாத்தீங்கன்னா அடித்தளமான ஒரு படிப்பு, ஃபவுண்டேஷன் ஸ்டடி. ஓகேவா? பாகவத புராணம் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ற மாதிரி, அதாவது வந்து நீங்க பட்டம் எடுக்கிற மாதிரி, அதாவது வந்து நீங்க வந்து ஒன்னும் கொஞ்சம் உயர்தரமான படிக்கிற மாதிரி பாகவதம். சைத்தன்ய சரிதாமம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி மாதிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிஹெச்டி லெவல்ல படிக்கிற அளவுக்கு வந்து சைத்தன்ய சரிதாமம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டகரி வந்து ஆச்சரிய பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிலோசாபி, அதாவது தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதால வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தத்துவங்கள் வந்து நிறைய இருக்கும். அதோட விஷயங்கள் பாத்தீங்கன்னா தத்துவங்கள், கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள் கொஞ்சம் இருக்கும். அதே போல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அதுல எதை பத்தி பேசுவாங்கன்னா தத்துவங்கள் பேசுவாங்க, பகவத்கீதை தத்துவங்கள் பேசுவாங்க. என்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாகவத புராணத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து என்ன பேசுவாங்கன்னா அதுல வந்து என்னது பகவானோடைய கேரக்டர், என் பக்தர்களுடைய கேரக்டர் நிறைய கதைகளுக்குள்ள இருக்கும். நீ பகவத்கீதைக்குள்ள பாத்தீங்கன்னா கதைகள் இருக்காது. பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்கள் அங்கங்க இருக்கும். அதாவது நீ இந்த உடம்பு இல்ல, நீ வந்து ஆத்மா, நீ வந்து கர்மயோகம் பண்ணு, நீ வந்து இதை பண்ணாத, எது வந்து ஆக்கருமா, எது வீக்கருமா, அப்புறம் வந்து எது வந்து தியான யோகா, வர்ண சித்திரம்னா என்ன, அது இதெல்லாமே ஒன்னு பிலோசபியா இருக்கும். ஆனா பாகவதம் புராணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் வந்து அதுல அந்த கதையில மூவ் பண்ணும். அந்த கேரக்டர் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி கொடுப்பாங்க. என்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை பத்தியும் பேசுவாங்க, என் பகவான் பத்தியும் பேசிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அதே போல சைத்தன்ய சரிதாமத்துல அது எது பத்தி அதுல இருக்க கண்டென்ட் வந்து என்னதுன்னா அதுல வந்து என்னது தூய்மையான பக்தி, பியோர் டிவோஷன் பத்தி, அதோட ப்ரோசஸ், அது எப்படி பண்றது, அது எப்படி வந்து அது வந்து இந்த கலியுகத்துல வந்து அதை அப்ளை பண்றது, ஃபீமேல் பக்தி என்னது, அது எப்படி இந்த கலியுகத்தை வந்து அப்ளை பண்றது, அது வந்து பேசியிருப்பாங்க. மூணு அதான் டிஃப்ரெண்ட். என் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னா பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்குது, பாகவதம் எப்படி ஆரம்பிக்குது, என் சைத்தன்ய சரிதாமம் அப்படி ஆரம்பிக்குதுன்னா பகவத்கீதை ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னது 2.13 வந்து சொல்லப்படுது. என்னது
2.13 வந்து பாத்தீங்கன்னா தெக்வா தேகம் புனர்ஜ இல்ல இல்ல 2.13 பாத்தீங்கன்னா ஜென்ம கர்மாச்சாமி இல்ல இல்ல 2.13 என்ன பிரபு? 2.13 பகவத்கீதை 2.13 பாத்தீங்கன்னா தேகின அஸ்மி யதா தேகே கௌமாரி யௌவனம் ஜரா சதா தேகாந்தர பிராப்தி ரத்னா மகியதி. அதாவது நம்ம இந்த பாடி இல்ல, நம்ம ஆத்மா. அதுதான் அங்கிருந்து பகவத்கீதை ஆரம்பிக்குது. என்ன வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் புராணம் வந்து பாத்தீங்கன்னா முதல் காண்டம் முதல் அத்தியாயம் 2வது ஸ்லோகத்திலே பத்தி பாத்தீங்கன்னா, அதாவது தர்ம போச்சித கைத்துவ பரமோ நிக்மத் சராணம் சதா வேத்திய வஸ்து வாத்திரம் தாப்பத்திரிய மூலடம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சீட்டிங் ரிலிஜனோ, எதெல்லாம் தேவையில்ல பொய்யான தர்மங்களோ அது எல்லாத்தையும் கைத்தவ தர்மம் எல்லாம் தூக்கி போட சொல்லிடுது. அதான் வந்து பாத்தீங்கன்னா பாகவத புராணம். என் சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அது வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ராசஸ் ஆஃப் த சாண்டிங். அது வந்து எப்படி வந்து மகாமந்திரத்தை சாண்டிங் பண்றது அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்ப இதோட எண்டிங், இந்த ஒவ்வொரு சாஸ்திரமும் எண்டிங் முடிவு எப்படி இருக்குன்னா, பகவத்கீதையோட எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்மா பரித்தேட்சா மாமேகம் சரணம் மிருஜா அகம் தம் சர்வபாவிக்கு மோட்சிச்சா மாசிச்சுக்க. நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுறியா, நீ எல்லாத்தையும் விட்டுரு, தயவு செய்து நீ என்கிட்ட நீ சரணே, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. ஓகேவா? என் பாகவதம் புராணம் பாத்தீங்கன்னா 12வது காண்டம் கட்டச்சி காண்டத்துல 13வது சாப்டர் 23வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலோ நாம சங்கீதனா, அதாவது வந்து கலியுகத்துல வந்து நாம சங்கீதம் பெஸ்ட், எல்லாம் பாவம் அங்கதான் ஒழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி பாகவத புராணம் கடைசியா வந்து அங்க முடிக்கிறாரு. ஓகே, சைத்தன்ய சரிதாம கடைசி எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்திலீலா 15வது சாப்டர்ல 4வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. அதாவது மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னையே மறந்து போய் அவரே வந்து அப்படியே மேட் ஆயிட்டாரு. அவர் மறந்து போயிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பிரேம என்ற அன்புல வந்து அதுல வந்து அப்படியே அந்த அன்புல மூழ்கி போயிட்டாரு. கடைசி வந்து அப்படிதான் அந்த கிளைமேக்ஸ் வரும் சைத்தன்ய சரிதாமிர்தம். அப்ப இந்த டிஃபரன்ஷியேட் இருக்கு. அதாவது இப்போ ஈஸியா உங்களுக்கு ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பகவத்கீதை நல்லா கவனிச்சுக்கணும். பகவத்கீதை வந்து யூ நாட் இஸ் பாடி, நீ இந்த உடம்பு இல்ல அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா வந்து சர்வதர்மா பரித்தியட்சையில போய் முடியும். எல்லாத்தையும் விட்டு சரணடையணும். நீங்க பாத்தீங்கன்னா அங்கேருந்து பாகவதம் கண்டினியூ ஆகும். அதாவது தர்ம போஷிட்ட கைதோ, எதெல்லாம் தேவையில்லா தர்மமோ அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க நல்லா பாருங்க, பகவத்கீதையில எல்லா தர்மம் தூக்கி போடு, எங்கிட்ட சரணடை. அதேதான் வந்து பாகவதம் 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்குது. எல்லா தர்மம் தூக்கி போட்டுட்டு அதாவது வந்து என்னைய வந்து வழிபடுன்னு சொல்ல வருது. அப்ப பாகவதம் வந்து அதெல்லாம் சொல்லி 12வது காண்டத்துல வந்து கலோ நாம சங்கீர்த்தனம், கலியுகத்துல வந்து நாம சங்கீதம் பெஸ்ட்யா. அந்த நாம சங்கீதம் ஒருத்தனுடைய வந்து எல்லா பாவத்தையும் வந்து போக்க போகுது. அந்த நாம சங்கீதத்தை வேற எதுவுமே உதவாது அங்க சொன்னோன்னே தேன் என்ன ஆகுது, சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அங்கேருந்து மகாபிரபு லீலைகள் ஆரம்பிக்குது. அந்த கண்டினியூஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி. அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படை விஷயம் வந்து பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் பாகவதம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம பாகவதம் முடிஞ்சுட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா நம்ம 2-3 பிறந்து வந்தாதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து படிக்க முடியும். அதனாலதான் காலங்கள் இருக்கும் போது, வயசு இருக்கும் போது, நம்மளுக்கு வந்து இந்த ஆன்லைன்ல இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும் போதே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதனாலதான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுல வந்து கேட்கறது, அதை வந்து படிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் பேசுறதுக்கோ இல்ல நம்ம கேட்கறதுக்கோ எந்த வகையான குவாலிபிகேஷன் நம்ம கிட்ட கிடையாது. என்னையே உட்பட எந்த வகையான குவாலிபிகேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஒன்லி குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுக்கு 6 கோஸ்வாமிக்கு, ஷட கோஸ்வாமிக்கு, அதாவது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீப கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, இவங்களை தவிர்த்து அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய கௌர பிரியஜனா, அதாவது வந்து சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான பக்தர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குவாலிபிகேஷன் இருக்கு. இப்ப நம்ம வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னா நம்மளுக்கு எந்த வகை குவாலிபிகேஷனும் இல்லை. ஆனா இருந்த போதிலும் இந்த காலங்கள்ல வந்து நம்ம வந்து தேவையில்லாத நேரத்தை வந்து செலவு பண்றதோ இல்ல தேவை விஷயம் இது பண்றதோட இவங்க கருணையோட இந்த சாஸ்திரத்தை அணுகி நம்ம படிச்சுமே ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மகாபிரபுவோட கருணைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து பக்கத்துல தோசை சுடுறாங்கன்னா
மகளும் வந்து நானும் தோசை சுடுறோம், சின்ன தோசை சுடுறோம். அந்த தோசை வந்து அப்படி இப்படி கோணலா இருந்தாலும் அம்மா வந்து அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுவாங்க. காரணம் என்னன்னா அவ வந்து டெடிக்கேட்டா செய்யறாங்கன்னு சொல்லி. அதே போல நம்ம கிட்ட வந்து குவாலிபிகேஷன் இல்லைனாலும் அதை நம்ம முயற்சி பண்ணி கேட்கிறோம், முயற்சி பண்ணி நம்ம பேசுறோம்னா கண்டிப்பா பகவான் வந்து சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா நம்ம திருப்தி ஆகும், நம்மளுக்கு அந்த குவாலிபிகேஷன் வரும், நம்மளும் பகவானோட கிருஷ்ண பிரேமைக்குள்ள உள்ள போடலாம். அதாவது எஸ்மின் டு ஸ்டே ஜெகத் டு ஸ்டே. அதாவது பகவான் திருப்தி ஆகினார்னா எல்லாமே திருப்தி ஆயிரும். பகவான் திருப்தி ஆகலைன்னா ஒரு எதுவுமே திருப்தி ஆகாது. ஓகே, அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணருடைய அன்பை சார்ந்துதான் இந்த புக்கு இருக்கு. என்ன ஒழுசா வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மகாபிரபுவோட லீலையில சைத்தன்ய சரிதாமிரதம் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு கூட சைத்தன்ய மகாபிரபு கூட முழுசாக சரணாகதி அடைந்த பக்தர்கள் தான் இந்த கேரக்டர்ல வராங்க. இவங்களை பார்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கதை வரும். இனி போக காலகட்டத்துல நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் வந்து இவங்க எப்படி வந்து டெடிக்கேட்டா எப்படி தன் வாழ்க்கையே பகவானுக்கு அர்ப்பணிச்சுக்க. நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு நம்ம வந்து கோலத்தை தூக்கி கொடுக்குறோம், பாத்தியா நான் பண்றேன்னு. அது வந்து மகாபிரபு லீலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தன் வாழ்க்கை டெடிகேட் பண்ணவங்களா இருக்கிறாங்க. அதனால அதுல அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து முழு சரணம் அடைஞ்சுங்க. ஏன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துல நோ கர்ம காண்டா, நோ ஞான காண்டா என் தியானம் இதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வகையான ஜீவாத்மாவும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பக்திக்குள்ள வர முடியாது. அப்ப ஒருத்தவங்களும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருப்பாங்க, ஒரு ஒரு குணத்துல இருப்பாங்க. சில பேர் சாத்விக குணம், சில பேர் ராஜசிக குணம், சில பேர் வந்து தமோ குணம். அதாவது மூட் ஆஃப் த குட்னஸ், மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ் அண்ட் மூட் ஆஃப் த பேஷன்ஸ். இந்த 3 குணத்துல இருப்பாங்க. அப்போ அதே தகுந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு வழிபாட்டுக்குள்ள வருவாங்க. சில பேர் வந்து மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ் அறியாமல் இருக்கக்கூடிய வழிபாட்டுக்குள்ள வருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குஞ்சல கூட வழிபாட்டுக்குள்ள வருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குஞ்சல கூட வழிபாட்டுக்குள்ள வருவாங்க. அதனால கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசனம் வேதங்களை பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்ம காண்டம் என்னன்னா ஒரு விஷயத்த வந்து பலனை எதிர்பார்த்து செய்யறது. ஐயோ நான் பண்றேனே எனக்கு என்ன கிடைக்கும், அதான் கர்ம காண்டம். ஞான காண்டம்னா வந்து என்னன்னா எல்லா வகையான நாலேஜ் எடுத்துக்குவேன். நான் அங்கேயும் போய் எடுத்துக்குவேன், இங்கேயும் எடுத்துக்குவேன், அங்கேயும் போவேன், நான் கிருஷ்ண பக்திக்கு வருவேன், நான் அங்கேயும் போய் எல்லா நாலேஜ் எடுத்துக்கிட்டு கடைசியா கடவுள் வந்து பிரம்மன் நினைக்கிறது. அதாவது ஜோதி, அதாவது ஜோதின்னு ஒரு நினைக்கிறது. கடவுள் வந்து என்னைக்கும் ஜோதி ஆக முடியாது. அதாவது வந்து பிரம்மநேதி பரமாத்மே பகவானேதி. பகவான் கிட்ட முதல் ஸ்டேஜ் வந்து ஜோதி, 2வது ஸ்டேஜ் பரமாத்மா, 3வது சாட்சா பகவான். நம்மளுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா கடவுளுக்கும் உருவம் இருக்கும், பிள்ளைக்கு உருவம் இருக்குன்னா அப்பாவுக்கு உருவம் இருக்கும். எப்படி வந்து பகவான் படைக்கிற எல்லாத்துக்கும் உருவம் இருக்கு, பகவானுக்கு உருவம் இல்ல. தட் இஸ் அ ராங் கான்செப்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அதுதான், கடவுள் வந்து ஒளியும் நினைக்கிறது. அதான் நோ கர்ம காண்டங்க, நோ ஞான காண்டம், நோ யோகா. யோகா தியானம்லாம் இங்க வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் கிடையாது. ஏன்னா நாட் பாசிபிள் இன் கலியுகா. இந்த கலியுகத்தை வந்து தியானம் பாசிபிள் முடியாது. வேணா எக்ஸசைஸுக்கு வேணா நீங்க ஆசனம் செஞ்சுக்கலாம். பட் வந்து ஏன்னா தியானத்தை பாசிபிள் நிறைய பேர் தெரிய மாட்டேது. பகவத்கீதை தெளிவா சொல்லப்படுது. அதாவது என்னன்னா தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 வகையான ஸ்டெப் இருக்கு. அதே நிறைய பேர் தெரிய மாட்டேது. தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா அதாவது அனிமா, லகிமா, தாரணா, அப்புறம் வந்து ஆசனா, பிரத்யஹாரா, அப்புறம் வந்து ஒண்ணுக்கு அதாவது அந்த முதல் ஸ்டேஜ் வந்து என்னன்னா தியானம் பண்ணும் போது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து விட்டுடணும், சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவே தெரிய மாட்டோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், தியானம்னா தேவை வந்து ஆசனா தான், இந்த மூக்கை பிடிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது இப்படி. பட் ஓகே அது வந்து எக்ஸசைஸ்க்கு ஓகே, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது ஓகே. பட் வந்து அது கலியுகத்துல வந்து உங்களை வந்து பகவான் லோகத்துக்கு கொண்டு போகாது தியானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்துல நோ கர்மா, நோ ஞானா அண்ட் நோ வந்து நோ ஞான அண்ட் நோ தியானா. கர்ம ஞான யோகா இது 3மே கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு இதுல வந்து இதோட ஸ்பெசிபிக் வந்து என்ன, சைத்தன்ய சரிதாமிரதோட ஸ்பெசிபிக் வந்து என்ன, முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா இல்ல எல்லாமே வந்து ஒரு காலத்துல சொல்லப்படுது, எதுவுமே ஏத்தம் இறக்கம் இல்லை. ஆனா ஒரு ஸ்பெஷல் குணாதிசயங்களுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கும். பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ரதத்துல உட்கார்ந்துகிட்டு அர்ஜுனுக்கு சொன்னது. ஓகே இப்படி பண்ணதா, இது இப்படி இருக்கே, அப்படி இருக்கு, இப்படி சொன்னது. ஏன்னா பாகவதம் புராணம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தர்களுடைய சரித்திரங்களை வந்து சொல்லப்படுது. இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. ஆனா சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து என்ன ஸ்பெஷல்னா பகவானே கீழே இறங்கி அவர் என்னென்னலாம் தியோரிட்டிக்கலா சொன்னாரோ, எதெல்லாம் வாயில சொன்னாரோ அது எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா விஷயங்களையும் பிராக்டிக்கலா பண்ணி காட்டுறது சைத்தன்ய சரிதாமிரதம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
சைத்தன்ய சரிதாமாதா இஸ் அ பிராக்டிக்கல் சாஸ்திரம். அது வந்து நடைமுறையில ஹரே பகவானே கிருஷ்ணா சொல்லி பிரபு, கடவுள் லைன் வந்து சிக்குது பிரபு. ஹரே கிருஷ்ணா, வழங்குறதுல பேசுறது. வழங்குது வருவோம், லைன் சிக்குதா வருவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா வழங்குதா? வழங்குது பிரபு. ஓகே ஓகே ப்ரோ. அது ஹரே கிருஷ்ணா, மேபி அடுத்த வாரம் நம்ம வந்து இங்க வழங்குது. வைஃபை போட்டுருவோம் ப்ரோ. வைஃபை போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே ஓகே. நானு எங்க சொல்லியிருந்தேன், எங்க என்ன சொல்லியிருந்தேன் ப்ரோ? இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க பிரபு, இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மனது. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ மனது. இம்பார்ட்டன்ட் சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன்? சைத்தன்ய சரிதாமாதான் என்ன சொன்ன ப்ரோ? என்ன ஓகே. பகவத்கீதா வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து தேர்ல உட்காந்துட்டு தியரோட்டிக்கலா சொன்னது. ஆனா சைத்தன்ய சரிதாமாதான் வந்து பாத்தீங்கன்னா இது பிராக்டிகல் சாஸ்திரம். பிராக்டிக்கல், அதாவது அவரே வந்து செஞ்சு காட்டுனது. இது வேற எந்த ஒரு சரித்திரத்திலையும் வந்து கிடையாது. இது ஸ்பெஷலாக வந்து இந்த சைத்தன்ய சரிதாமருடைய ஸ்பெஷல் குணாதிசயம். வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மண்மனா பவமன் பக்தோ மத்யாதி நாம் நமஸ்குரு. பகவத்கீதை வந்து சாப்டர் 9ல வந்து பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா அது எப்படி வந்து நினைக்கணும், எப்படி வந்து பகவான் நினைக்கணும்னு. ஆனா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அது செய்ய மாட்டாரு. ஆனா அது வந்து சைத்தன்ய மகாபிரபு செஞ்சு காட்டினாரு. எப்போதும் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. ஓகே. அண்ட் இன்னொரு வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஓகே இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே, ஸ்ரீமதி ராதாராணி இஸ் ஹலாதினி சக்தி. பகவானுடைய வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான சக்திகள் இருக்கு. ஓகே, கிருஷ்ணருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சக்தி. ஓகே, ஜஸ்ட் கேட்டுக்கங்க. பட் வந்து சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து அந்தரங்க சக்தி, பகவானுடைய ஆன்மீக சக்தி இஸ் கால் அந்தரங்க சக்தி, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோவர் பொட்டன்சி, இல்லைன்னா வந்து மெட்டீரியல் பொட்டன்சி, கீழே இருக்கக்கூடிய சக்தி. இப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி. பகவான் லோக வைகுண்டம், துவாரகா, மதுரா, கோலக பிருந்தாவெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சக்தி. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜீவாத்மா வந்து நடுத்தரத்துல இருக்கிறோம். நம்ம வந்து தத்தாவ சக்தி, நம்ம வந்து தத்தாவ சக்தி சொல்லுவாங்க. அப்ப அங்க அந்தரங்க சக்தி இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் சக்தி, அது 3ஆ பிரியும். அது வந்து பாத்தீங்கன்னா என்னது அலாதீன சக்தி, சம்பிட், சந்தினி, சம்பிட் அண்ட் அலாதினி சொல்லுவாங்க. 3ஆக பிரியுது. சம்பிட், ஓகேவா, அண்ட் சந்தினி, அப்புறம் ஹலாதினி, 3 வகையாக சக்தி பிரியுது. இது வந்து அந்தரங்க சக்திக்குள்ள 3ஆ பிரியுது. சந்தினி சக்தி, ஹலாதினி சக்தி, அண்ட் சம்பிட் சக்தி. சம்வித்னா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வித்னா வந்து பாத்தீங்கன்னா வித்யா, வித்யாலயம், நாலேஜ், அதான் வித்னு சொல்லுவாங்க. சம்வித்னா வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சம்வித் சக்தி மூலியமாக தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக விஷயங்களை வந்து நம்ம கிரகிக்க முடியும், நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும், நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க சம்வித் சக்தி இங்க ஒர்க் ஆகலைன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை வந்து எடுத்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா, இது சம்வித் சக்தியோடைய டெபினேஷன். சம்பிட் சந்தினி, சந்தினி வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இங்க பகவான் வராரு, இங்க இருக்கிறாரு, என் பகவானுடைய தாமங்கள். இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, இப்போ கோவர்தனம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பகவான் லோகத்துல இருக்கு, இங்கேயும் கோவர்தனம் இருக்கு. பகவான் வந்து பிருந்தாவனம் இருக்கு, இங்கேயும் பிருந்தாவனம் இருக்கு. அங்கேயும் வந்து வைகுண்டம் இருக்கு, இங்கேயும் வந்து பூலோக வைகுண்டம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இங்க இருக்கிறது வந்து அது வந்து சந்தினி சக்தி மூலியமா இதெல்லாம் நடக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. ஹலாதினி சக்தினா வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சேவையில் இருக்கும் போது, பகவானுடைய ஆக்டிவிட்டியில் இருக்கும் போது, அவரோட சம்பந்தத்தில் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. அப்ப அந்த ஹலாதினி சக்தியோடைய ஒரு ஃபார்ம் தான், ஒரு உருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அலாதின சக்தி, அந்த இன்பத்தை தரக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இது வெரி டஃப். ஜஸ்ட் நீங்க கேட்டுங்க, சொல்லி நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா,
அப்ப அந்த அலாதின சக்தியுடைய ஒரு 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 ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப அந்த ராதாராணியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஸ்திரத்திலையும் வந்து பேசப்படல. நீங்க தொடர்ந்து பார்க்கலாம், போட்டி பார்க்கலாம், எங்க பேசப்படல. பாகவத்துல ஒரு இடத்துல பேசப்பட்டிருக்கு. அதாவது வந்து என்னன்னா, சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது ஆராதனா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு சொல்லுவாரு. ஆராதனா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால் ராதா. ராதாவை டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி வந்து யாருன்னா வந்து பேரட், அவர் வந்து கிளி. அவர் யாரோட கிளினா ஸ்ரீமதி ராதாராணியோட கிளி. அப்ப அவர் வந்து ராதாராணியோட பேரு சொன்னாலும் எங்க வந்து அவரால் வந்து பாகவதம் பேச முடியாது. அவருக்கு வந்து தொண்டை அடைச்சு கிருஷ்ண அன்புல இருக்கிறதுனால அவரால் பேச முடியாது. அதனால ராதான்னு சொல்லாம ஆராதனா சொல்லி அவர் வந்து ஸ்லோகம் சொல்லியிருப்பாரு. அது தவிர்த்து மாரி இவர் எந்த சாஸ்திரையும் ராதாராணியோடைய பேர் வந்து கிடையாது. அதுவா. ஆனா ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியோட யாரு, அவங்களுடைய மூட் என்னது, அவங்க வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய பிரேமில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை வந்து வெளிப்படுத்தினாங்க, கிருஷ்ணனோட அன்புல இருந்தாங்க, அந்த மூடு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மனபாவத்தை தான் கிருஷ்ணர் அதை எடுத்துக்கிட்டு கீழே வர்றாரு சைத்தன்ய மகாபிரபுவா. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரா வரல. கிருஷ்ணரா வந்தாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த மூடு வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்ரீமதி ராதாராணி மூடை எடுத்துட்டு வராரு. அதான் சைத்தன்ய மகாபிரபு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா தப்த காஞ்சன கௌராங்கி. கௌராங்கினா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் அர்த்தம். அதேதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடை எடுத்துட்டோம். கிருஷ்ணன் வந்து கருப்பு கிருஷ்ணன் வந்து கோல்டு கலர் ஆக மாட்டாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கௌராங்கினா ராதாராணி, என் கௌராங்கா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா இஸ் த கௌராங்கா. அதாவது ராதாராணி மூடு எடுத்திருந்தா அவருக்கு கோல்டன் கலர் ஆயிட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி அந்த ராதாராணி எந்த அளவு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராதாராணியோட கேரக்டர் என்னதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமம் முழுசும் வந்து எல்லாத்துலயும் பரவி இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு வந்து விப்ரலம்ப பாவம் சொல்லுவாங்க. விப்ரலம்ப பாவம்னா செப்பரேஷன், எந்த அளவுக்கு பகவான் பிரிஞ்சு இருந்தாங்க, அது எந்த அளவுக்கு அவங்க அன்பு வெளிப்படுத்தினாங்க. வாட் த டாப் மோஸ்ட் பிரேமா. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா பிரேமி வந்து அதை டாப் நினைக்கலாம். ஓகே, கிருஷ்ணா பிரேமி டாப் தான். ஆனா அதுக்கு மேல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரேமிக்கு அப்புறம் ராகா, அனுராகா, மாவா, பாவா, மகாபாவா, அப்புறம் வந்து ஸ்னேகா, மானா, அப்புறம் ஒண்ணா அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப வந்து மதனாக்கிய மகாபாவா, மதனாக்கிய மகாபாவா சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பாலை வந்து என்ன சொல்றது குண்ட வைக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து கொண்டன்ஸ் ஆகி அது வந்து கிடைச்சா வந்து அது வந்து எப்படி சொல்றது அது ரொம்ப வந்து திக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அந்த கிருஷ்ணனோட அன்பு வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம மனசுக்குள்ள இருக்க அழுக்குலாம் வெளியே கிருஷ்ணனோட அன்பு பிரேமைக்குள்ள வந்து அந்த பிரேமை ஒண்ணு வந்து டாப் லெவல போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால் மதனாக்கிய மகாபாவா, டாப் மோஸ்ட் லவ் கிருஷ்ணருடைய. அந்த லவ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணியோட இதயத்துல இருக்கு. அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு சைத்தன்யா மகாபிரபு வராரு. அப்ப சைத்தன்யா மகாபிரபு யாரும் இல்ல, அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி தான் இந்த மொத்த சைத்தன்ய சரிதாமத்தை வந்து ஆட்சி படைக்கிறாங்க. சைத்தன்ய சரிதாமர் தான் ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ராதாராணி இருக்கிறாங்க. நம்ம அதனாலதான் ராதாராணி டாப், கிருஷ்ணருடைய ராதாராணி தான் டாப்னு சொல்லி சாமி சொல்லப்படுது. அதனாலதான் வந்து ராதாராணியோட திருவடி பாதத்தை கிருஷ்ணர் காலில் கீழே பிடிச்சிருப்பாரு. ஓகே, ஏன்னா உணவு வந்து விஷயங்களை பண்ணி பாத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு அவங்க. ஓகே, ஏன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள், அதாவது நம்ம சொன்ன நம்மளுக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னோம். இந்த புத்தகத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம யாருக்கு நான் பெற்றிருக்கேன்னா அந்த நம்ம எல்லாரும் யாருக்காக நான் அந்த நன்றி கிடைப்பதுன்னா ஸ்ரீலா புரோபாதருக்கு, ஏசு பக்தி வேதான ஸ்ரீலா புரோபாதருக்கு தான் நம்ம கடன் பண்றது. ஏன்னா அவர் வந்து இந்த சைத்தன்ய சரிதாமத்தை எல்லா ஸ்லோகத்தையும் அதை வந்து கம்பைல் பண்ணி அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பெற்று எழுதினாரு, பொருள் வந்து எழுதினாரு. அதாவது ஸ்ரீலா புரோபாதர் அவர் ஏன் வந்து அவர் வந்து பகவதை கம்பேர் பண்ண முடிச்சதுக்கு முன்னாடி அதை சைத்தன்ய சரிதாமத்தை கம்பேர் பண்ண முடிச்சாரு. காரணம் என்ன, சைத்தன்ய சரிதாமம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால அப்படியே பாரத வந்து இங்கிலீஷாவில் கம்பேர் பண்ண முடிக்க முடியல. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சது சரி சைத்தன்ய சரிதாமத்தை புறப்பது எதுக்காக நான் 3 காரணங்களுக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா மகாபிரபுடைய லைஃப், அவருடைய லைஃபை வந்து முழுசாக வந்து காட்டணும். ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
அதாவது யார் வந்து ஃபியூச்சர்ல வந்து மகாபிரபுவோடைய அந்த லீலைகளை வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுக்குறாரு. அதனாலதான் சிம்பிளான மொழியில வந்து அவர் வந்து பொருள் உரை எழுதியிருப்பாரு, சொற்பட்டு எழுதியிருப்பாரு. ஓகே. மூணாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து என்னன்னா அதுல வந்து சில முக்கியமான பார்ட் டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நிறைய வந்து விளக்கி இருப்பாரு சில பொருள்பாதர். அப்ப வந்து மகாபிரபுவோடைய விஷயங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து பக்தர்களுக்கு வந்து கிடைச்சிடணும் அது சொல்லிதான் வந்து இது செஞ்சுக்கிறாரு. ஏன்னா இன்னொரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா ஓகே சைத்தன்ய சரிதாமத்தோடைய அந்த கிராஃப் வந்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் நேரம் நான் வந்து அது சொல்லி முடிச்சிடறேன். அது என்னதுன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா 48 வருஷங்கள் வந்து இங்க வந்து லீலை பண்ணாரு. 48 வருஷங்கள் செஞ்சாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பூமியில வந்து பிறந்தது இந்த கலியுகத்தை பிறந்தது 1486 1486 வந்து பிறந்தாரு. ஓகேவா? அன்டில் 1534 அதாவது 1534 வந்து அவர் வந்து இந்த லோகத்தை விட்டு பகவான் லோகத்துக்கு வந்து அவர் வந்து லீலைகளை முடிச்சு போனாரு 1534. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் மொத்தம் 48 வருஷம் இருந்தாரு. அதுல வந்து பிறந்ததுல இருந்து 24வது வயசு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை வந்து அதாவது பிறந்ததுல இருந்து 24வது வயசு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த லீலைகளை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி லீலாக்குள்ள அவரு பிறந்ததுல இருந்து 24 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரகஸ்த லைஃப் இருந்தது. எப்படி வந்து சன்னியாசியம் வந்து எப்படி வந்து கிரகஸ்த லைஃப் இருந்தாரு, அவர் வந்து 2 மனைவிகளை எப்படி கல்யாணம் பண்ணாரு, அவங்களுக்கு யாரு அவங்க தத்துவங்கள் என்னது, அவர் நவதீப் லீலைகள் என்னென்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 24வது வயசுல இருந்து 48வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சன்னியாசி வாழ்க்கையில வந்துடும். ஓகேவா? அப்ப 24க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சன்னியாசி வாழ்க்கை இருக்கிறாரு. அப்ப அந்த 24 48 வந்து 2ஆ பிரிக்கணும். அது எப்படின்னா 24வது வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் வந்து ராமேஸ்வரம், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணுவாரு. அங்க வந்து பக்தர்களை பாக்குறாரு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமா லீலைக்குள்ள வரும். அவர் டிராவல் பண்றது, எங்கெங்கெல்லாம் போறாரு, யாரெல்லாம் பாக்குறாரு, அதுல நிறைய சோ மச் இன்ட்ரெஸ்டிங்கான பாஸ்ட் டைம்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் மத்தியமா லீலைக்குள்ள வரும். 30 வயசு வரைக்கும் அது நடக்கும். 30வது வயசுல இருந்து 48வது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஜெகநாத பூரியில நடக்கக்கூடிய லீலைகள். அது வந்து அந்தி லீலையில வந்து நடக்கும். அந்தி லீலை அதாவது கடைசி லீலை அந்தி லீலையில வந்து நடக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து அவருடைய பாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரிக்கப்படுது. அப்ப அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்தி லீலையில வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 48 வயசு இருக்கும். அந்த 30 48 வயசு இருக்கும். அது 2ஆ பிரியும். 30வது வயசுல இருந்து 36வது வயசு வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பக்தர்களோட ஜெகநாத பூரியில வந்து சில பக்தர்களோட ரொம்ப வந்து நெருங்கி பழகுவார். அது நடக்கும். 37வது வயசுல இருந்து 48 கடைசி வந்து பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ண பிரேமையில வந்து மூழ்கி போய் அவர் என்னென்ன அவர் தெரியாம என்னென்ன பண்றாரு, அவர் உடம்போட கலர்கள்லாம் மாறுது, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் உடம்போட ஷேப் மாறுது, அவர் வந்து தன்னை அறியாம அவர் வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணனோட பக்தி வந்து என்னது, கிருஷ்ணனோட பிரேமை என்னது, நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் நம்ம கிருஷ்ண பிரேமை அடையணும், அதுக்காக இந்த மனுஷ பிறவி அந்த மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இதெல்லாம் கிடைச்ச 36வது வயசுல இருந்து 48 வயசு வரைக்கும் நடக்கும். இதெல்லாம் அந்தி லீலையில நடக்கும். ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யூத்தா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பண்டிதராக இருந்தாரு. இஸ் அ ஸ்காலர், சமஸ்கிருத ஸ்காலர். அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து வாக்குவாதங்கள் டிபேட் எல்லாம் நடக்கும். ஏன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நவதீப்ல பிரீச்சிங் பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் முடிச்ச பிறகு எல்லா இடத்துக்கும் இது பண்றாரு. ஓகே. ஏன்னா ஒரு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இருக்கு என்னன்னா இந்த சைத்தன்ய சரிதம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 வால்யூம் 9 கண்டங்கள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 62 சாப்டர் இருக்கு. எல்லா புக்கையும் செஞ்சீங்கன்னா மொத்தம் 62 சாப்டர் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 11,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு புஸ்தகம். முக்கியமான புஸ்தகம். அறுவை கேட்கலையா பிரபு? ஏங்க கேக்குது பிரபு, எனக்கு கேக்குது. கேக்குதா பிரபு? கேக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க, அதாவது பிறந்ததுல இருந்து 24 வயசு இருக்கும். இந்த பிறந்ததுல இருந்து 24 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா முராரி குப்தர்னு சொல்லி ஒரு பக்தர் இருந்தாரு, ஸ்ரீ முராரி குப்தர்னு. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து ஒரு பிசிஷியன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டாக்டர் மாதிரி அங்க. அவர் என்ன பண்ண, மகாபுரு பிறந்ததுல இருந்து அவர் 24 வயசு வரைக்கும் என்ன பண்ண சொல்லி அவர் புக்கில் எழுதி வச்சிருந்தாரு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த புக்கு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைத்தன்ய சரிதா சொல்லுவாங்க. என்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஜெகநாதபுரி பொண்ணுல இருந்து அவர் கடைசியாக இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்வரூப் தாமோதரான்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லீலைகள் தான் வந்து குறிச்சு வச்சிருந்தாரு. ஓகேவா? அப்ப இந்த 2 லீலைகள் உள்ள விஷயங்களை தான் வந்து கம்பைல் பண்ணி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னோட 90வது வயசுல, கிட்டத்தட்ட 90வது வயசுல இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுறதுக்கு அவர் வாய்ப்பு கிடைச்சு. அவரோட கருணை இல்லைன்னா நமக்கு இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, சைத்தன்ய சரிதாமிரதம் என்னன்னு நான் சொல்லிட்டேன், அதோட பேருக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு சொல்லிட்டேன், இந்த புத்தகத்தோட பெருமைகள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், பாகவதத்துக்கும் பகவத்கீதைக்கும் சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய வகையான விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய இருக்கு. புறபாது நம்மளுக்கு வந்து காரணமற்ற கருணையோட நம்மளுக்கு இந்த மகாபுருவோட லீலைகள் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து சிரதையோட எல்லாரும் வந்து வாரம் வந்து கலந்துக்கிட்டு இந்த கிளாஸ் வந்து நீங்க கலந்துக்கணும். அப்பதான் வந்து நீங்களும் வந்து ஆர்வம் தான் நானும் நிறைய விஷயங்கள் ஆர்வமாக பேச முடியும், நிறைய சொல்ல முடியும். இந்த முடிஞ்ச வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து நான் குரூப்ல எங்கேயாச்சும் நான் போட்டேன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இல்ல பிரபு இவங்க உங்க கான்டாக்ட் நம்பர் இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அனுப்பிடுங்க, நான் வந்து குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? அதனால வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரதோட அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இனி வந்து அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணா போகும் நம்ம. ஓகேவா? எடுத்தோன்னே வந்து கதைக்குள்ளாம் போகாது, முதல் அடிப்படை விஷயங்கள் என்ன, அவதாரங்கள் யார், என்னென்ன அவதாரங்கள் எப்படிலாம் வராங்க ஒண்ணா போவோம். நம்ம அப்படியே கோத்ரூ பண்ணிட்டே நம்ம ஒண்ணா போலாம். ஓகே, हरे कृष्णा, जय श्री राधा गोपाल जी की जय, जय श्री गौरंग महाप्रभु की जय, जय जगन्नाथ सुभद्रा महारानी की जय, जय नरसिंह देव गौरंग महाप्रभु जय, श्री पुरोबादी महाराज की जय, जय श्री चैतन्य चरितामृत शास्त्र की जय, निताई गौर श्री पुरोबादी महाराज की जय, निताई गौर பிரமணந்தே, ஹரி ஹரி போ. ஏதோ கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.